இருந்து புறப்பட்ட பயணிகள் விமானம் விபத்திற்குள்ளானதில் 4 இந்தியர்கள் உட்பட அதில் பயணித்த 157 பேரும் உயிரிழந்தனர். உயிரிழந்த இந்தியர்களில் ஒருவரான ஷிகா கார்க் என்பவர் ஐநா கூட்டத்தில் பங்கேற்க சென்ற சுற்றுச்சூழல் அமைச்சக பெண் அதிகாரி ஆவார். கிழக்கு ஆப்பிரிக்க நாடான எத்தியோப்பியாவின் தலைநகர் அடிஸ் அபாபாவிலிருந்து கென்ய தலைநகர் நைரோபிக்கு எத்தியோப்பியன் ஏர்லைன்ஸுக்கு சொந்தமான போயிங் 737 ரக விமானம் புறப்பட்டது. அந்த விமானத்தில் 149 பயணிகள், 8 ஊழியர்கள் என மொத்தம் 157 பேர் இருந்தனர். விமானம் நைரோபியை நெருங்கிய நிலையில் நைரோபியிலிருந்து 50 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பிஷப்டு நகரில் திடீரென விமானம் கீழே விழுந்து விபத்திற்குள்ளானது. இந்த விபத்தில் விமானத்தில் இருந்த 157 பேரும் உயிரிழந்தனர். கென்ய நாட்டைச் சேர்ந்த 32 பேரும், கனடாவைச் சேர்ந்த 18 பேரும், எத்தியோப்பியாவைச் சேர்ந்த 9 பேரும், அமெரிக்காவைச் சேர்ந்த 8 பேரும், சீனாவைச் சேர்ந்த 8 பேரும், இங்கிலாந்தைச் சேர்ந்த 7 பேரும் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவைச் சேர்ந்த 4 பேர் உயிரிழந்ததை வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் உறுதி செய்துள்ளார். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தூதரகத்தின் மூலம் தேவையான உதவிகள் வழங்கப்படும் எனவும் அவர்களது குடும்பத்தினரை தொடர்பு கொள்ள உதவுமாறும் தமது ட்விட்டர் பக்கத்தில் சுஷ்மா ஸ்வராஜ் குறிப்பிட்டுள்ளார். வைத்யா பன்னா கணேஷ், வைத்யா ஹன்சின், நுகாவரப்பு மனிஷா மற்றும் ஷிகா கார்க் ஆகிய 4 இந்தியர்கள் விமான விபத்தில் உயிரிழந்தது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இவர்களில் ஷிகா கார்க் மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகத்தின் ஆலோசகராக பணியாற்றி வருகிறார். இவர் நைரோபியில் நடைபெறும் சுற்றுச்சூழல் சார்ந்த ஐநா அவை மாநாட்டில் பங்கேற்பதற்காக சென்றவர் என்பதை சுற்றுச்சூழல் அமைச்சர் ஹர்ஷவர்தனும் உறுதி செய்துள்ளார். இதனிடையே விமான விபத்திற்கான காரணம் இதுவரை தெரியவில்லை. இதனை கண்டறிய தொழில்நுட்ப உதவிகளை வழங்க தயாராக இருப்பதாக போயிங் நிறுவனம் கூறியுள்ளது.